வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள், அப்டேட் பெறுங்க. வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 17/3/2026 விஸ்வ வருடம் பங்குனி மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் 3 மணி முதல் 4:30 வரை, குளிகை 12 மணி முதல் 1:30 வரை, யமகண்டம் 9 மணி முதல் 10:30 வரை, சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் 6:20, கரணம் 7:30 முதல் 9 மணி வரை. திதி இன்று காலை 8:57 வரை, திரையோதசி பின்பு சதுர்தசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 5:55 வரை, அபிட்டம் பின்பு சதயம். யோகம் இன்று காலை 6:19 வரை, சித்த யோகம் பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 5:55 வரை, புனர்பூசம் பின்பு பூசம். குள்ள குள்ளனே, குண்டு வைரனே, வெள்ளி கும்பனே, விநாயகனே நமோஸ்துதே. விநாயகப் பெருமானுடைய மந்திரத்தை தினமும் கூறி வருவதால் சகல நன்மைகளும் கிட்டும். மேஷம் செவ்வாய் பகவான். காயத்ரி. ஓம் வீரத்வஜாய விக்மஹே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதயா. மேஷராசி நேயர்களே, மேல் அதிகாரிகளின் மூலம் சாதகமான நிலையை கிடைக்கும். நட்பு வட்டாரத்தை சந்தித்து மனமகிழ்ச்சி அடைவீர்கள். உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். நட்புகள் ஏற்படும். எடுக்கும் முயற்சிகளின் மூலம் ஆதரவான நிலை அமையும். அலைச்சல்களினால் லாபமான நிலை உண்டாகும். மேன்மைகள் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். அஸ்வினி வளமான நாள். பரணி அனுபவங்கள் கிடைக்கும். கிருத்திகை எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ரிஷபம் சுக்ர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். ரிஷபராசி நேயர்களே, தொழிலில் லாபமான நிலை உருவாகும். வியாபாரத்தில் உடன் இருப்பவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும். தன்னம்பிக்கை அதிகமாகும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் ஏற்படும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். நட்பு வட்டாரத்தை சந்தித்து மனமகிழ்ச்சியும் அடைவீர்கள். தன்னம்பிக்கை அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். கிருத்திகை வளமான நாள். ரோஹிணி நிம்மதி கிடைக்கும். மிருகசிரீஷம் நெருக்கம் உண்டாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மிதுனம் புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயாத். மிதுனராசி நேயர்களே, நட்பு வட்டாரத்தின் மூலம் அலைச்சல்கள் கூடும். அனுபவங்கள் அதிகமாகும். சுற்றி உள்ளவர்களினால் மாற்றங்கள் கிடைக்கும். பேச்சுக்களின் மூலம் லாபமான நிலை ஏற்படும். தேகநலனில் முன்னேற்றம் உண்டாகும். வேகமாக செயல்படுவீர்கள். ஆர்வமான நிலை உருவாகும். அலைச்சல்களும் கூடும். அனுபவங்கள் அதிகமாகும். வியாபாரத்தில் கௌரவங்கள் மேலோங்கும். தன்னம்பிக்கை உண்டாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். மிருகசிரீஷம் அனுபவங்கள் கிடைக்கும். திருவாதிரை கௌரவங்கள் மேலோங்கும். புனர்பூசம் நட்புகள் கிடைக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கடகம் சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயாத். கடகராசி நேயர்களே, எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். பணியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். ஒத்துழைப்புகள் அதிகமாகும். ஆர்வமான நிலையும் ஏற்படும். பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும். நட்பு வட்டாரத்தை சந்தித்து மனமகிழ்ச்சி அடைவீர்கள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். அலுவலகத்தில் கௌரவங்கள் மேலோங்கும். சிக்கல்கள் தீரும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். புனர்பூசம் உதவிகள் கிடைக்கும். பூசம் நட்புகள் உண்டாகும். ஆயில்யம் கௌரவங்கள் மேலோங்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சிம்மம் சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரஜோதயா. ராசி நேயர்களே, சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளிலும் ஈடுபடுவீர்கள். எதிர்பாராத அலைச்சல்கள் கூடும். மனதில் மாற்றங்கள் உண்டாகும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். வீட்டில் உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். சொந்த பந்தங்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் வருமானம் கூடும். ஒத்துழைப்புகள் அதிகமாகும். பணியில் நிதானமாக செயல்படவும். தன்னம்பிக்கை அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். மகம் சிந்தனைகள் கூடும். பூரம் ஆதரவுகள் அதிகமாகும். உத்திரம் நினைத்தது நிறைவேறும்.
நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கன்னி புத பகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரஜோதயாத். கன்னிராசி நேயர்களே, ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். பணியில் வருமானம் கூடும். மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும். லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். குழந்தைகளிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. வேகமாக செயல்பட்டு முன்னேற்றம் அடைவீர்கள். பணியில் ஆர்வமான நிலை உருவாகும். கௌரவங்கள் மேலோங்கும். புகழும் கூடும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். உத்திரம் ஆதரவுகள் கூடும். ஹஸ்தம் நினைத்தது நிறைவேறும். சித்திரை வளமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நாம் சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். துலாம் ராசி நேயர்களே, கடன் சுமை குறைய பெறுவீர்கள். சொந்த பந்தங்களிடம் அனுகூலமான நிலை ஏற்படும். மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும். லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். தேக நலனில் மாற்றங்கள் ஏற்படும். எதிலும் ஆர்வமான நிலை உருவாகும். தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். குழப்பங்களும் தீரும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை ஆதரவுகள் கூடும். சுவாதி லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். விசாகம் ஒத்துழைப்புகள் கூடும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரஜோதயாத். விருச்சிகராசி நேயர்களே, தொழிலில் மென்மையான நிலை ஏற்படும். நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். திறமைகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். மாற்றங்கள் ஏற்படும். அலைச்சல்கள் கூடும். சாதகமான நிலை உருவாகும். மனதில் தன்னம்பிக்கை கூடும். புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். விசாகம் ஆசைகள் பூர்த்தியாகும். அனுஷம் மாற்றங்கள் கிடைக்கும். கேட்டை வளர்ச்சிகள் உண்டாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தனுசு குரு பகவான் காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். தனுசு ராசி நேயர்களை, கௌரவங்கள் மேலோங்கும். பேச்சு திறமையால் லாபமான நிலை ஏற்படும். வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். பொருள் வரவுகளின் மூலம் சேமிப்புகள் கூடும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். எதிலும் யோசித்து செயல்படவும். வருமானம் கூடும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மூலம் சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். போராடும் சேமிப்புகள் அதிகமாகும். உத்திராடம் நினைத்தது நிறைவேறும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மகரம் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். மகர ராசி நேயர்களே, திடீர் அலைச்சல்கள் கூடும். லாபகரமான நிலை உருவாகும். பணியில் மாற்றங்கள் ஏற்படும். விடுகட்டும் எண்ணம் மேலோங்கும். யோசித்து செயல்படவும். மனதிற்கு பிடித்தவர்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. செலவுகள் அதிகமாகும். பேச்சுக்களின் மூலம் கௌரவங்கள் மேலோங்கும். வியாபாரத்தில் வருமானம் கூடும். அமைதியுடன் செயல்படவும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். உத்திராடம் அலைச்சல்கள் கூடும். திருவோணம் யோசித்து செயல்படவும். அவிட்டம் ஆதரவுகள் கூடும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கும்பம் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். கும்பராசி நேயர்களே, மனதளவில் நினைத்த காரியம் நிறைவேறும். லாபமான நிலை உருவாகும். எதிர்பாராத திடீர் செலவுகள் ஏற்படும். உத்தியோகத்தில் கடமைகள் அதிகமாகும். நீக்கு நலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். எடுக்கும் முயற்சிகளில் மாற்றங்கள் உண்டாகும். நீண்ட காலமாக நினைத்த காரியம் நிறைவேறும். உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். அவிட்டம் செலவுகள் கூடும். சதயம் நினைத்தது நிறைவேறும். புரட்டாதி நெருக்கம் ஏற்படும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மீனம் குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். மீன ராசி நேயர்களே, புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். உடன் பிறந்தவர்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. சேமிப்புகளும் அதிகமாகும். மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும். தன்னம்பிக்கையும் தைரியமும் கிடைக்கும். தடைகள் நீங்கி வெற்றிகள் கிடைக்கும்.
ஆசைகள் அதிகமாகும். எதிலும் ஆர்வமான நிலையும் உருவாகும். நன்மைகள் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். பூரட்டாதி ஆதரவுகள் கூடும். உத்திரட்டாதி வருமானம் அதிகமாகும். ரேவதி நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.